இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ராமேஸ்வரத்தில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. ஆலோசனையில் ஈடுபட்ட மீனவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தற்பொழுது ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சிமட பகுதியில் மீனவர் பிரிட்ஜோ அவர்கள் இலங்கை கடற்படையால் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து தற்பொழுது அவருடைய உடலானது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் உடல்கூறு ஆய்வு முடிந்த பின் தற்பொழுது இந்த உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என அவர்கள் உறவினர்கள் தெரிவித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது காலையில் ஒரு ஆலோசனை கூட்டமாக தொடங்கப்பட்டது. ஆனால் மீனவர்கள் அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்தவன இது தொடர் போராட்டமாக அறிவிக்கப்பட்டது. இங்கே உள்ள தேவாலயத்தில் அவசர மணி ஒலிக்கப்பட்டதை அடுத்து இங்கு பகுதியில் உள்ள மக்கள், அதாவது மீனவ மகளிர் மற்றும் மீனவர்கள் அனைவரும் குடும்பத்துடன் இந்த தொடர் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். கிட்டத்தட்ட பார்க்கும்பொழுது இந்த பகுதி முழுவதுமே ஒரு 1500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அவர்கள் மீனவர்கள் மற்றும் மீனவர் குடும்பத்துடன் கலந்து கொண்டுள்ளனர். இவர்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னவென்றால், எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை நாங்கள் அவருடைய உடலை வாங்க மாட்டோம். இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இனி வரும் காலங்களில் இலங்கை கடற்படை இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, துப்பாக்கி சூடு பிரயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்த மீனவர்களுக்கு இந்திய இலங்கை அரசுகள் உரிய பதில் தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஏற்கனவே பிடிக்கப்பட்டுள்ள படகுகள் மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். நாங்கள் இந்த பாரம்பரிய இடத்தில் பாதுகாப்பாக மீன்பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தை உடனடியாக இங்கு தமிழகத்திலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் என்பது இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இவர்கள் தற்பொழுது மீனவர்கள் தாக்குதல் நடத்தப்பட்டு தாக்குதலுக்கும் சிறைப்பிடிப்புக்கும் தொடர்ந்து ஆளாகியுள்ள நிலையில் தற்பொழுது மீனவர்களுடைய துப்பாக்கி சூடு என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது இந்த போராட்ட களத்தில் பிரிட்ஜோ நேற்று படுகொலை செய்யப்பட்ட பிரிட்ஜோவுடைய தாயார் இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்போம், இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, இந்த துப்பாக்கி சூடுனால உங்க பையன் இறந்திருக்காங்க, இதனால நீங்க உங்க பையனுடைய இறப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனால மட்டும் இல்லாமல் இந்த அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? மத்திய அரசு மாநில அரசு இந்த ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்காம என் மகனை நான் எடுக்க மாட்டேன். என் மகனுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம என் மகனுக்கு நான் கையெழுத்து போட விட மாட்டேன். என் மகனுக்கு கையெழுத்து போட மாட்டேன். என் மகனுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும். இந்த தீவு மக்களுக்கு என் மகன் மூலியமா நல்ல ஒரு இது கிடைக்கணும். அப்பதான் தமிழக அரசு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வேண்டாம். அந்த சலுகையெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இந்த தீவு மக்களுக்கு பூரா நல்ல தீர்வு கிடைக்கணும். அதுபோது எனக்கு எனக்கு இந்த சன்மானம் எனக்கு வேண்டவே வேண்டாம். எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல தீர்வு கிடைச்சா போதும். என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைய திருப்பி தரணும். இல்லைன்னா நல்ல தீர்வு கிடைக்கணும். இன்னும் நல்ல தீர்வு கிடைக்கணும். இல்லைன்னா பிரிட்ஜோ அவருடைய தயார் கூறும்பொழுது எங்களுக்கு எங்க நிவாரணமோ எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இனி வரும் காலங்களில் எங்களுடைய மீனவர்கள் பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிப்பதும் போது எந்த விதமான துப்பாக்கி சூடோ தாக்குதலோ எதுவும் நடைபெறக்கூடாது. எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இந்த தீர்வு கிடைக்கும் வரை எங்களுடைய மகனுடைய உடலை வாங்கவும் மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளனர். இப்ப மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்திருக்கிறதா கூறப்படுது. இந்த சூழ்நிலையில என்ன மாதிரியான போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட வாய்ப்பு இருக்கு? எத்தனை மாவட்ட மீனவர்கள் இதில் பங்கேற்க இருக்கிறாங்க பாலா? தற்பொழுது மீனவர், அதாவது தமிழக மீனவர் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த பிரிட்ஜோ என்பவர் இலங்கை கடற்படையால் சுடப்பட்டு கொல்லப்பட்டதை அடுத்து தற்பொழுது இந்த செய்தியானது ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் இன்று காலை அதிகாலை முறை பரவிய தொடங்கி இந்த பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில், அதாவது ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பாம்பன் போன்ற பகுதியில் உள்ள மீனவர்கள் மட்டுமே இப்போ இந்த பகுதியில் ஒரு தொடர் போராட்டத்தை ஆரம்பித்தனர். இப்பொழுது ராமநாதபுரத்தின் மற்ற பகுதி, அதாவது தொண்டி கீழக்கரை போன்ற பகுதிகளில் இருந்தும் மீனவ சங்க தலைவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் வருகின்றனர். ஆனால் இவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், எங்களுடைய போராட்டம் என்பது அறவழி போராட்டமே, எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும். அதனால் நாங்கள் எந்த மறியலோ நாங்கள் எந்த விதமான அரசு பொருட்களை சேதப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். தற்பொழுது இந்த போராட்டத்தை அறிவித்த உடனே மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விசைப்படைகள், நாட்டுப்படைகள் கடலுக்கு செல்லவில்லை என அறிவித்துள்ளனர். இருப்பினும் இந்த போராட்டம் இன்று மாவட்டத்தில் உள்ள மீனவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் வருகாலங்களில் நாளை மறுநாள் இந்த மாவட்டத்தில் இந்த படுகொலைக்கு ஆதரவு கேட்க உள்ளனர். இதனால் கடற்கரை ஓரங்களில் உள்ள மீனவர்களும் ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய போராட்டமாக நடைபெறும் எனவும் தெரியப்படுகிறது. அது தவிர மாணவர்களிடம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கேட்க உள்ளதாகவும் மீனவ சங்க தலைவர்கள் தெரிவித்துள்ளனர்.